இந்த செஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம 20 கிலோவாட் சோலார் போட்டோ வோல்டாய்க்கை நிறுவுவதற்கு பொருட்களை தயார் செய்வதை பற்றி இந்த செஷன்ல பார்ப்போம். இந்த செஷனின் முடிவில் உங்களால் 20 கிலோவாட் சோலார் போட்டோ வோல்டாய்க்கான பொருட்களை தேர்ந்தெடுக்கவும் அளவிடவும் முடியும். 20 கிலோவாட் சோலார் போட்டோ வோல்டாய்க்கான சிங்கிள் லைன் டயக்ராமை வரைய முடியும். தேவையான டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். பேப்பர், பென்சில், எரேசர், scale, AC combiner, hammer, screwdriver set, crimping tool 3 mm to 16 mm, DE, double-ended spanner set 6 mm to 15 mm, multimeter, product profile of solar panels, batteries, array junction box, charge controller, DC disconnectors, AC disconnector, inverter. Sizing of components க்கு sample calculation பார்ப்போம். Sample calculation. பல்போட ரேட்டிங் என்னன்னா 100 watts and இதுல 5 loads இருக்கு and இதுல 6 ஹவர்ஸ்க்கு ரன் ஆகும். ஒரு லோடோட பவர் கன்சப்ஷன் இஸ் equal to 100 watts. இத 6 ஹவர்ஸ்க்கு மல்டிப்ளை பண்ணோம்னா equal to 600 watts hours. அப்போ 5 loadsோட பவர் கன்சப்ஷன் இஸ் equal to 600 watt hour வரும். இப்போ இந்த 600 watt hour 5 நம்பர் லோட்ஸோட மல்டிப்ளை பண்ணும்போது இட்ஸ் ஈக்குவல் டு 3000 watt hours. மேல இருக்கிற லோட்ஸ் எல்லாம் மொத்தமா எவ்வளவு பவர் கன்சப்ஷன் பண்ணிக்கிறதுனா டோட்டலா 18280 watt hours. அண்ட் இந்த வேல்யூவை யூனிட்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது 18280 divided by 1000 is equal to 18.28 units. ஏன்னா 1000 watt hours or 1 kilowatt hour is equal to 1 unit வரும். சோலார் பேனலோட சைசிங்க பார்ப்போம். 20 kilowatt solar photovoltaic system. சைசிங் காம்பனன்ட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இது இருக்கும். அதெல்லாம் என்னன்னா சோலார் பேனல்ஸ், இன்வெர்டர், பேட்டரி பேங்க். 20 கிலோவாட் பிளான்ட் கெப்பாசிட்டிக்கு ரிசல்ட் வோல்டேஜ் கிடைக்கிறதுக்கு சோலார் பேனலை கனெக்ட் பண்ணி இருக்கணும். அதுதான் சரியான செயல்முறை. ஸோ maximum voltage VM multiple by number of panel used. Voltஸோட DC value தான் system voltage and இத working voltage solar photovoltaic systemக்கு இருக்கிற DC componentsக்கு காமனா வச்சா மட்டும்தான் level of voltage எல்லாம் mismatch ஆகிறத அவாய்ட் பண்ண முடியும். இத முக்கியமா கவனிக்கணும். 20 kilowatt capacity power plantல இருக்கிற system of voltageோட recommended valueக்கு ஒரு யூனிட்க்கு 24 watts. ஒரு 20 கிலோ சோலார் போட்டோவால்டிக் பிளான்ட்க்கு சோலார் அரே மூலமா மினிமம் 20,000 வாட்டை ஜெனரேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, இதை அச்சீவ் பண்றதுக்கு 18 நம்பர் ஆஃப் பேனல்ஸை குரூப் பண்ண வேண்டியது அவசியம். ஈச் ஹேவிங் கெப்பாசிட்டி ஆஃப் வாட் பவர் WP இஸ் ஈக்குவல் டு 250 வாட் ஆகும். சோலார் பேனல் ரேட்டிங் இஸ் மேக்ஸிமம் வோல்டேஜ் VM இஸ் ஈக்குவல் டு 30 volts DC. and இதோட maximum current IM is equal to 8 ampere and இது 240 watt power WP கொடுக்கும். approximately இதை நம்ம சரி பார்த்தா the watt power WP of the 250 wattோட இது கண்டிப்பா மேட்ச் ஆகும். 20 kilowatt power அச்சீவ் பண்றதுக்கு எல்லா சோலார் பேனல்லையும் வோல்டேஜை டெவலப் பண்ணணும் மற்றும் ஒவ்வொரு சோலார் ஸ்ட்ரிங்லையும் 30 volts multiplied by 80 number of panels is equal to 2400 volts. மற்றும் இந்த பவரை ப்ரொடியூஸ் பண்றது 2400 volts multiplied by 10 amperes is equal to 24,000 watt கிடைக்கும். இப்படித்தான் 20 kilowatt பவரை அச்சீவ் பண்ண முடியும். 80 panels and 4 strings நமக்கு இங்க கட்டாயம் தேவைப்படுது. அதுல ஒவ்வொரு ஸ்ட்ரிங்லையும் 20 panels கட்டாயம் ஒன்னு இருக்கும். அதுல ஒவ்வொன்றும் 6000 watt பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. and that is 20 multiplied by 30 multiplied by 10 is equal to 6000 watt. Selection and sizing of inverter. இப்போ இன்வெர்டரோட selection and sizing பார்க்கலாம். Capacity, technology, allowed power load, batteries required, solar panel voltage, solar panel current. இன்வெர்டர் உடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்ப்போம். 2 channel, DC input range, AC output, watt or kilowatt. இத voltage ampere or kilowatt ampere னு சொல்லலாம். பவர் ஃபேக்டரை பார்ப்போம். PF is equal to
0.8 1000 watt is equal to 1250 watt amperes. இதுக்கு சமமா இருக்கும். வேவ் ஃபார்மை பார்ப்போம். அவை சைனோசாய்டல், ஸ்கொயர் வேவ், குவாசி சைன் வேவ். Inverter output voltage is 400 volts AC, 50 Hz, 3 phase, 2 channels. The power output is 20 kilowatt. Inverter oda DC input 450 volts to 850 watt DC. இதை சரிபார்த்து கொள்ளவும். 30 ampere, 2 channels, each 10 kilowatt. இப்ப பேட்டரிஸோட சைசிங் என்னன்னு பார்ப்போம். பேட்டரி சைஸை டிசைட் பண்ணணும்னா சிஸ்டம் வோல்டேஜை தான் ஃபர்ஸ்ட் நாம கன்சிடர் பண்ணணும். சிஸ்டம் வோல்டேஜை 24 வோல்ட்ஸா கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்க பேட்டரியோட யூனிட் சைஸ் 12 வோல்ட்ஸ் தான் இருக்கும். பிறகு சிஸ்டம் கெப்பாசிட்டியோட வேல்யூவை நம்ம ப்ரிஃபர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா பேட்டரி சீரீஸை பேரலல் ஆர் சீரீஸ் பேரலல் காம்பினேஷன்ஸ்ல தாராளமா குரூப் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் இஸ் 440 வோல்ட்ஸ் to 850 volts DC. 30 ampere maximum. அப்போ பேட்டரி பேங்க் வோல்டேஜையும் 300 volts DC and 20 ampere DC per channel. ஒவ்வொரு பேட்டரியோட வோல்டேஜ் 12 volts DC and 20 ampere hours வரும். அப்போ 12 volts multiplied by 25 is 300 volts. இந்த 300 volts வரதுக்கு நமக்கு தேவையான பேட்டரிஸ் 300 divided by 12 is 25 number per one channel. இத சரியான கவனிக்கணும். அதே மாதிரி 4 channelsம் வேணும். ஒரு 20 kilowatt பவருக்கு 4 battery banks with total of 100 number of battery தேவைப்படுது. இதெல்லாம் ஒரு சேனலுக்கு 300 volts DC ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி எல்லாமே சீரீஸ் காம்பினேஷன்ல கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு பேட்டரி பேங்க்கு total power rating is 20 ampere into 300 volt is equal to 6000 watts. அப்போ 4 பேட்டரி பேங்கோட பவர் ரேட்டிங் இஸ் 4 multiplied by 6000 watt is equal to 24000 watt. கண்டிப்பா இங்கே வந்திருக்கும். 20 kilowatt solar photovoltaic இன்ஸ்டாலேஷனிற்கு காம்போனன்ட்ஸை செலக்ட் பண்ணுவதை பற்றி பார்ப்போம். ஒரு 20 kilowatt solar photovoltaic பிளானிற்கு சோலார் அரே மூலமா மினிமம் 20,000 வாட் ஜெனரேட் பண்ண முடியும். இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 80 நம்பர் ஆஃப் சோலார் பேனல் தேவைப்படும். ஒவ்வொரு சோலார் பேனலுக்கும் 250 வாட் பவர் கட்டாயம் இருக்கும். அண்ட் இதை நம்மளால மல்டிபிள் வேஸ்ல தாராளமா கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதுதான் ஆப்ஷன் 1. இதை பார்த்தோம்னா 4 நம்பர் ஆஃப் 5 கிலோவாட் சோலார் போட்டோவோல்டைக் பிளான்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிட்டு அண்ட் எல்லா ஏசி அவுட்புட்டையும் கம்பைன் பண்ணா 20 கிலோவாட் ஏசி அவுட்புட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏசி கம்பைனர் மூலமா இது நம்மளுக்கு கிடைக்கும். இன்வெர்டர் 20 கிலோவாட் தான் கண்டிப்பா இருக்கணும். நோட், இந்த 3D ஷோல 4 or 5 கிலோவாட் சோலார் போட்டோவோல்டைக்ஸை யூஸ் பண்ணி தான் 20 கிலோவாட் லைன் டயக்ராமை காமிச்சிருக்காங்க. இதை சரியா கவனிக்கணும். இப்போ 20 கிலோவாட் சோலார் போட்டோவோல்டைக் இன்ஸ்டாலேஷனுக்கு காம்போனன்ட்ஸை செலக்ட் பண்றத பார்ப்போம். ஆப்ஷன் 2. சோலார் அரேல 4 ஸ்ட்ரிங் பாத் இருக்கும் அண்ட் ஒவ்வொரு ஸ்ட்ரிங்லையும் 20 பேனல்ஸ் அமைஞ்சு இருக்கும். ஒவ்வொரு ஸ்ட்ரிங் பாத்தையும் பேரலலா கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ நமக்கு 20,000 வாட் அரே அவுட்புட்டோட சேர்த்து ஸ்ட்ரிங் வோல்டேஜ் ஆஃப் 300 வோல்ட்ஸ் இதை கொடுக்கும். ஆனா சிங்கிள் அரே ஜங்ஷன் பாக்ஸ்ல அவுட்புட் 300 வோல்ட்ஸ் 10 ஆம்பியர். இப்போ சோலார் பேனலோட மேக்ஸிமம் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 30 வோல்ட்ஸ். மேக்ஸிமம் கரண்ட் IM இஸ் ஈக்குவல் டு 10 ஆம்பியர். பேட்டரி பேங்க் அவுட்புட் கண்டிப்பா VDC அவுட்புட்டா தான் இருக்கணும். இந்த அவுட்புட் கிடைக்கிறதுக்கு 25 பேட்டரிஸை சீரீஸ் காம்பினேஷன்ல கனெக்ட் பண்றது அவசியம். அண்ட் ஒவ்வொன்றிலையும் 12 வோல்ட்ஸ் அமைஞ்சி இருக்கும். ஸோ மொத்தமா 100 பேட்டரிஸ் வித் 4 பிரான்ச்சஸ் நமக்கு தேவை. PCU ஆர் இன்வெர்டரோட சோலார் DC இன்புட் ரேஞ்ச் கண்டிப்பாக 300 வோல்ட்ஸ் டு 450 வோல்ட்ஸ் DC at 30 ஆம்பியர்ஸ் இருக்கணும். ஒவ்வொரு சேனல்லையும் ஜெனரேட் பண்ண பவர் மொத்தமா 400 வாட்ஸ், 50 ஹெர்ட்ஸ், 3 பேஸ், 20 கிலோவாட். இப்போ சிங்கிள் லைன் டயக்ராம் என்னன்னு பார்ப்போம். SLD என்றது சிங்கிள் லைன் டயக்ராம்.
இது ஒரு எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸை ரிப்ரசன்ட் பண்ணி 20 கிலோவாட் சோலார் போட்டோவால்டிக் சிஸ்டம் இம்ப்ளிமெண்டேஷனோட பாத்தை ஈஸியா இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கும். இது ரொம்ப முக்கியமான செயல்முறை ஆகும். எனவே இதை கவனமா கவனிக்கணும். இப்போது எப்படி டிஃபரண்ட் காம்போனன்ட்ஸை கனெக்ட் பண்றதுன்னு பார்ப்போம். 20 சோலார் பேனல் ஒவ்வொன்றுலையும் 250 வாட் பவர் அண்ட் 30 Vm மேக்ஸிமம் வோல்டேஜ் 10 Im. மேக்ஸிமம் கரண்ட் ஒரு ஸ்ட்ரிங்கை சீரிஸ் கனெக்ஷன்ல கனெக்ட் ஆகி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற ரெண்டு ஸ்ட்ரிங்ஸை டிசி டிஸ்கனெக்டர் 1 மூலமா அரே ஜங்ஷன் பாக்ஸ் 1க்கு கனெக்ட் பண்ணணும். 20 சோலார் பேனல் ஒவ்வொன்றுலையும் 250 வாட்ஸ் அண்ட் 30 Vm மேக்ஸிமம் வோல்டேஜ் 10 Im இருக்கும். மற்றும் மேக்ஸிமம் கரண்ட்டை ஒரு ஸ்ட்ரிங்கை சீரிஸ் கனெக்ஷன்ல கனெக்ட் ஆகி இருக்கும். அதை முக்கியமா பார்க்கணும். இந்த மாதிரி இருக்கிற ரெண்டு ஸ்ட்ரிங்ஸை டிசி கனெக்டர் 2 மூலமா அரே ஜங்ஷன் பாக்ஸ் 2க்கு கனெக்ட் பண்றது முக்கியம். மொத்தமா 80 சோலார் பேனல்ஸை யூஸ் பண்ணிருக்கோம். இங்க அரே ஜங்ஷன் பாக்ஸோட அவுட்புட் 600 வாட்ஸ் அட் 30 ஆம்பியர். டிசி டிஸ்கனெக்டர் மூலமா அரே ஜங்ஷன் பாக்ஸை சார்ஜ் கண்ட்ரோலரோட தாராளமா கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிசி டிஸ்கனெக்டர் மூலமா சார்ஜர் கண்ட்ரோலரை பேட்டரி பேங்கோட கனெக்ட் பண்ணிக்கலாம். செட் ஆஃப் 100 பேட்டரிஸை சீரிஸ் காம்பினேஷன்ல பேட்டரிஸை கனெக்ட் பண்ணி சரியா வச்சிருப்பாங்க. பேட்டரியில இன்வெர்டர் வோல்டேஜ் இன்புட்டோட ரெக்குவயர்மெண்ட்டின் படி டிசி கனெக்டர் மூலமா பேங்க் பேட்டரிஸ் எல்லாம் சீரிஸ் கனெக்ஷன்ல கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். அதனால இதுல 450 to 850 வாட்ஸ் டிசி இருக்கும். 30 ஆம்பியர் மல்டிப்ளைட் பை 2 இன்புட்ஸ். இந்த இன்வெர்டர் உடைய அவுட்புட் பவர் என்னவென்றால் 400 வாட்ஸ் 50 ஹெர்ட்ஸ் 3 ஃபேஸ் அண்ட் பேட்டரி பேங்க்ல இருக்கிற டிசி பவர்ல இருந்து தான் ஏசி பவர் வரும். இன்வெர்டரோட அவுட்புட் பவர் எல்லாம் ஏசி கம்பைனர் அண்ட் ஏசி டிஸ்கனெக்டர் மூலமா ஏசி லோடுக்கு கொடுத்துரும். ஆன் கிரிட் சோலார் பவர் சிஸ்டமோட சேர்த்து 2 அடிஷனல் 2 பிளாக் கிரிட்டோட கனெக்ட் பண்ணி வச்சு இருப்பாங்க. இதுல ஒன்னு நார்மல் பவர் சப்ளை ஆஃப் 400 வாட்ஸ் ஏசி 50 ஹெர்ட்ஸை கொடுக்கும். இன்னொன்னு சார்ஜ் கண்ட்ரோலரோட இருக்கும். இதுதான் சோலார் பவர் சஃபிஷியன்ட் இல்லாத அப்ப பேட்டரி பேங்கை சார்ஜ் பண்ணும். இதை ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஒரு 20 கிலோவாட் சோலார் போட்டோவால்டிக் இன்ஸ்டாலேஷன் சிஸ்டமை பில்ட் பண்றதுக்கு ரிக்வயர்ட் இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸ் கீழே இருக்கிற டேபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. நம்பர் ஆஃப் சோலார் பேனல்ஸ் 80. இன்வெர்டர் வித் 4 சேனல் இன்புட்ஸ் 1. பேட்டரி பேங்க் 100. அரே ஜங்ஷன் பாக்ஸ் 2. சார்ஜ் கண்ட்ரோலர் 4. டிசி டிஸ்கனெக்டர்ஸ் 8. ஏசி டிஸ்கனெக்டர் 2. சூட்டபிள் கேபிள்ஸ் தேவைப்படும் அளவு. ஏசி கம்பைனர் வித் 4 சேனல் இன்புட் 1. சோலார் கேபிள் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. MC4 கனெக்டர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ரீகேப். இந்த செஷனில் நாம கற்றுக்கொண்டது 20 கிலோவாட் சோலார் போட்டோ வோல்டைக் ஆஃப்டர் சைசிங்கான பொருட்களை தேர்ந்தெடுப்பது, 20 கிலோவாட் சோலார் போட்டோ வோல்டைக்கான சிங்கிள் லைன் டயாகிராமை எப்படி வரைவது என்று. இந்த செஷனில் எல்லா கான்செப்ட்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஒரு புது கான்செப்டோட அடுத்த செஷனில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.